Good morning, students. Today we discuss about science unit number 3, types of reflection. In types of reflection, types of reflection எதிரொலிப்பு. ஒரு இப்போ நம்ம அந்த சைடு ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஒரு பாசஸ் லைட், இட் வில் ரிஃப்ளெக்டட் பேக், ரிட்டன் பேக். ஒரு நல்ல ஒரு சமதளமாக, அதாவது என்னென்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக நல்லா பளபளப்பாக இருக்கணும். இப்போ கரடு முரடாக இருக்குன்னா அதில் வந்து என்ன செய்யாதுன்னா சரியாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. நல்லா பளபளப்பாக இருக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது இட் வில் பி ரிஃப்ளெக்டட் பேக். திருப்பி என்ன செய்யும், அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். தட் வி கால்டு ரிஃப்ளெக்ஷன். பட் இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். நம்ம ஒரு கண்ணாடியை வச்சுட்டு இங்கே ஒரு மெழுகுத்திரையை பொருத்தி வச்சுட்டு சரியாக நம்ம அதை வியூ வச்சோன்னு வச்சுக்கிடுங்க, அது அழகாக அந்த கண்ணாடியில் பட்டு அந்த ஒளி, அந்த லைட் சர்ஃபேஸ் வந்து என்ன செய்யணும்னா இந்த பக்கம் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். தட் வில் கால்டு என்னது, ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து 2 டைப்ஸ் நடக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அடுத்து என்னென்னா இன்சிடென்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே நம்ம அந்த கண்ணாடி மேலே இங்கேருந்து அந்த லைட்டு வந்து அதில் வந்து படுறதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆகுது. அதில் வந்து என்ன செய்யுது, இன்சிடென்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுதுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ 2 நடக்கும். ஒன்று வந்து இன்சிடென்ஸ் நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி 2 விதமான விஷயங்கள் என்ன செய்யுது, நடக்குது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இன்சிடென்ஸ் அண்டு ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ட் ஆகிறது அங்கே இன்சிடென்ஸ் ஒன்று, ரிஃப்ளெக்ஷன் ஒன்று. 3மே அதாவது அந்த இன்சிடென்ஸ், ரிஃப்ளெக்ஷன் 2 இதுவுமே ஒரே சர்ஃபேஸில் தான் என்ன செய்யும், நடக்கும். அடுத்தது 2மே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு 2 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் அது நடக்கக்கூடிய 2 விஷயமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சேமாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் சரி, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஐ ஈக்குவல் டு என்னது, ஆர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. I equal to R, angle of incidence, angle of reflection அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தா, டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் 2 இருக்குது. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நல்ல பிளெயின் சர்ஃபேஸு, வளவளப்பாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் மேலே வந்து அந்த லைட் வந்து படும்போது இட் வில் பி ரிட்டன் பேக். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இதில் வந்து என்னென்னா இட் வில் பி ஃபாலோ த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். வந்து என்ன பண்ணுறோன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணி இருக்குது, நம்ம மலை மேலே இருந்து அந்த தண்ணி மேலே வந்து அந்த இன்சிடெண்ட் ஆகுது மேலே லைட் சர்ஃபேஸ்னால். அது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். 2 எப்படி இருக்கும் பார்க்க நல்லா நீட்டாக தெரியும். பார்க்க எப்படி இருக்கும், அழகாக தெரிகிற மாதிரி என்ன செய்யும், இருக்கும். அதே இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொரசொரப்பாக்கக்கூடியது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ரிட்டன் பேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவற்ற தன்மையில் என்ன செய்யும், இருக்கும். அந்த 2மே எப்படி இருக்கு, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவலாக இருக்கும். 2ம் ஒன்று போல் என்ன செய்யாது, இருக்காது. அதாவது என்னென்னா ஒரு விரவல் அப்படி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கலைந்து போட்டது மாதிரி என்ன செய்யும், இருக்கும். கலைந்து போட்டது மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இல்லைன்னா அதோட டைப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சமமாக, ஒரு சேமாக என்ன செய்யாது, இருக்காது. அடுத்தது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா,
ஃபார்முலா இருக்குது. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிடணும். அதாவது 360 டிகிரி பை தீட்டா -1. அது என்ன தீட்டாவில் என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிடணும், பார்த்துக்கிடணும். நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிடணும், அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும், பார்த்துக்கிடணும். எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்குது அதை வந்து ஆங்கிள்ஸ் அந்த இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னா 360 டிகிரி பை தீட்டா -1. அது நிறைய கண்ணாடிகள் இருக்கும்போது அந்த பிம்பங்கள் அந்த அந்த சர்ஃபேஸோட இது வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அல்லது கலைடாஸ்கோப் நம்ம நல்லா தெரியும், அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா ஒரு கண்ணாடி உள்ளே வந்து என்னென்னு பார்த்தோன்னா குறைந்த பொருட்களை வந்து அந்த கருவியை வந்து எப்படின்னு பார்த்தோன்னா சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய ஒரு பொருள். நிறைய உள்ள ரிஃப்ளெக்ஷன் நிறைய நடக்கும். சின்ன சின்ன கண்ணாடியில் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா நிறைய என்ன செய்யக்கூடியதாக நடக்கக்கூடியதாக இருக்கும் கலைடோஸ்கோப்பு. அடுத்து பெரிஸ்கோப் இந்த மெயினாக என்னென்னா இந்த நீர்மூழ்கி கப்பலில் வந்து இதை என்ன செய்கிறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நீர்மூழ்கி கப்பலில் இந்த பெரிஸ்கோப் அதிகமாக என்ன செய்யப்படுது, யூஸ் பண்ணப்படுது. இது என்னன்னு தெரியும், நம்ம இங்கே அந்த படத்துலேயே பார்த்துருக்கலாம். ஃபிகர் 3.10 அதில் எப்படி பார்த்திங்கன்னா ஒளி எதிரொலித்தல், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த டைப்பில் இது என்ன செய்கிறாங்க, அதாவது உள்ளே ஒரு கண்ணாடி 45 டிகிரியில் வச்சுருக்காங்க, அதேமாதிரி மேலே ஒரு கண்ணாடி 45 டிகிரியில் வச்சுருக்காங்க. ஸோ அடியில் வந்து பார்க்கும்போது இங்கேருந்து நம்ம ஐஸ் வழியாக நம்ம பார்க்கும்போது அதை அங்கே உள்ள பொருள் வந்து மேலே உள்ள பொருள் மேலே 45 டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே ஒரு 45 டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகி மிரர் 2ல் ஒரு மிரர் 1 45 டிகிரியில் பட்டு கீழே அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி மிரர் 2 45 டிகிரியில் பட்டு நம்ம கண்ணுக்கு என்ன செய்யுது, தெரிகிறது. இது அதிகமாக இந்த போர்கள் நடக்கிற இடத்துல நீர்மூழ்கி கப்பலில் இதில் பெரிஸ்கோப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது பதுங்கு குழியில் உட்காந்துருக்கும் போது வெளியே என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கும் இந்த பெரிஸ்கோப் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி இந்த பெரிஸ்கோப்பை வச்சு என்ன செய்யலாம், அடுத்தது உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளிகளை, அதாவது என்ன ஃபைபர் பெரிஸ்கோப் இப்போ வந்திருக்கு. ஃபைபர் பெரிஸ்கோப் இப்போ என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. ஃபைபர் பெரிஸ்கோப் கொண்டு என்ன செய்கிறாங்க, இப்போ அதிகமாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸில் பார்த்திங்கனாலே நிறைய இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நம்மளே செஞ்சு பார்க்குறோம். நம்ம நடந்து போகும்போது சூரியன் நம்ம மேலே படும்போது நம்மளே அதில் தரையில் வந்து என்ன செய்கிறோம், ரிஃப்ளெக்ட் ஆகிறோம். நம்ம அதில் பார்க்க முடியும். நிழல் மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், தெரிகிறோம். இப்படி நிறைய என்ன செய்யுது, நடக்குது. இந்த எதிரொலித்தல் பார்த்திங்கன்னா நம்மளே என்ன செஞ்சு பார்க்கலாம். நம்ம வீட்டிலையே என்ன செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். நிறைய இடத்துல நம்ம எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது, எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது, நம்ம நிழலை வச்சு செஞ்சு பார்க்கலாம். இல்லை லைட்டை வச்சு மெழுகுத்திரி வச்சு செஞ்சு பார்க்கலாம். அதாவது ரிஃப்ராக்ஷன் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் செஞ்சு பார்க்கலாம். எத்தனை டிகிரியில் அது நடக்குது இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த கலைடோஸ்கோப் செஞ்சு பார்க்கலாம், பெரிஸ்கோப் செஞ்சு பார்க்கலாம். பெரிஸ்கோப்புக்கு செய்யும்போது நமக்கு சரியான அளவில் அந்த இது விழுதா, நம்ம தெரிகிறோமா, கரெக்டாக கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செஞ்சு செய்து பார்க்கலாம். அடுத்தது முப்பட்டகம் வச்சு செஞ்சு பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு ரேஸ் வந்து என்ன செய்யுது, பாஸ் ஆகுது. நம்ம கண்ணாடிகள் மெயினாக கண்ணாடியை வச்சு என்ன செய்யலாம், அதிகமாக செய்து பார்க்கலாம். கண்ணாடியை வச்சு எவ்வளோ நடக்குது, என்ன பண்ணலாம், எவ்வளோ ஆங்கிள்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், செய்து பார்க்கலாம். அப்புறம் இந்த எக்ஸாம் பற்றி பேசணும்னு நினச்சேன். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் எழுதலை. ஏன் எழுதலைன்னு தெரில. அவன் அடுத்து 9th போகணுன்னு விருப்பம் இல்லையா,
என்னன்னு தெரில. ஸோ உனக்கு இன்னும் சாய்ஸ் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே அந்த எக்ஸாம்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருங்க. எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணி என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிட்ருக்கீங்க நிறைய பேர். ஏன் எழுத அவ்வளோ மாய்ச்சலா என்னன்னு தெரில, இல்லை பார்க்கலையா, இல்லை என்ன விவரம்னு தெரில. இப்படி எதுனாலும் நீ என் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி இந்த வாரத்துக்குள்ளேயாவது என்ன செஞ்சிரு, அந்த பேலன்ஸ் எழுதி முடிக்காதவர்கள் உடனே எழுதி முடித்து என்ன செஞ்சிரு, தந்துரு. ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேகமாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பாடம் நடத்தி முடிக்க வேண்டியிருக்கு. எவ்வளோ வேகமாக நம்ம என்ன செய்ய முடியும், நடத்த முடியுமோ அவ்வளோ வேகமாக என்ன செய்ய வேண்டியிருக்கு, பாடத்தை நடத்தி முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். படிக்க வேண்டியதை படிங்க. சீக்கிரம் முடிச்சிருவோம். எல்லா யூனிட்டையும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருவோம். அசைன்மெண்ட்டு எழுத சொன்னோம். பாதி பேர் எக்ஸாமே எழுதலை. அசைன்மெண்ட்டுக்கு இங்கே சொல்கிறது பாதி பேர் எக்ஸாமே என்ன செய்யலை, எழுதலை. அது ஏன் எழுதலை அப்படிங்கிற ரீசன் தெரில. இந்த நேம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நேம் வந்து குரூப்பில் போட்டு விட்றேன். அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். எதுக்கு முடிக்கலை, என்ன ரீசன் அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் உனக்கு ஒரு வேளை அந்த கடைசி எக்ஸாம் நடக்கலை அப்படின்னா இந்த எக்ஸாம்லாம் எடுத்துக்கிடுங்க, இதை வச்சு மார்க் போடுங்க அப்படின்னு கூட என்ன செய்யலாம், அரசாங்கத்தால் சொல்லலாம். அதனால் நீ எழுதி என்ன செஞ்சிரு, இப்போது உனக்கு டைம் இருக்குது. எழுதி என்ன செஞ்சிரு, அனுப்பிடு. அப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த அந்த கலைடோஸ்கோப் பெரிஸ்கோப் செஞ்சு அதை வீடியோ எடுத்து அனுப்புங்க. கொஞ்சமாக ஷார்ட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே செய்கிற மாதிரி கட் பண்ணி அந்த கலைடோஸ்கோப் பெரிஸ்கோப் இல்லை கலைடோஸ்கோப்போ இல்லை பெரிஸ்கோப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி என்ன செய்யுங்க, வீடியோ எடுத்து என்ன செய்யுங்க, அனுப்புங்க. இது ப்ராஜெக்ட்டு. அது போக பின்னாடி உள்ள அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அதை கொஸ்டினை படிச்சிருங்க. I=R அந்த கொஸ்டினை கொஞ்சம் என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டினை கொஞ்சம் என்ன செஞ்சுருங்க, படித்து எழுதிருங்க. கொஞ்சம் வேகமாக தான் பாடம் நடத்த வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் என்ன செஞ்சுங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க. இதுபோக ஆமாம், அந்த 2 ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்தா போதும். அப்புறம் அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை பற்றி கொஞ்சம் என்ன செஞ்சுருங்க, சொல்லிடுங்க. கொஞ்சம் படிங்க உட்காந்து. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.